வழக்கமா நம்ம நிறைய ஃபெர்டிகேஷன் யூனிட் பார்த்துட்டே வரோம். இப்போ அந்த ஃபெர்டிகேஷன் யூனிட்களுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஆக்சுவலாக நம்ம குரோட்டானோட ஃபெர்டிகேஷன் யூனிட்டை பார்த்தீங்கன்னா 2 ஃபார்முக்கு யூனிஃபார்மிட்டி இருக்காது. வழக்கமாக வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு பாட் அவுட் எக்யூப்மெண்ட்டை வாங்கி சப்ளை பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து இன்னோவஸாக பண்ணுறதுனால அந்த ஃபார்முக்கு ஸ்ட்ரக்சர் இந்த ஃபார்மோட தேவை என்னவோ அதுக்கேற்றாப்புல நம்ம டிசைன் பண்ணி ஒரு ஃபார்முக்கும் தனித்தனியாக தான் பண்ணுறோம். அதனால வந்து ஸ்ட்ரக்சர்லி பார்த்தீங்கன்னா இதில் கூட நீங்கள் ஸ்டாண்டர்டாக பார்க்குறது ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். சார், அதே மாதிரி ஃபார்ம் மார்ஷலில் நம்ம நிறைய ஃபார்ம் மார்ஷல் பார்த்துட்டு வரோம். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபார்ம் மார்ஷல் கூட நம்ம பண்ணுறது வந்து அகெயின் ஒரு ஃபார்முக்கும் ஏத்தாப்புல கஸ்டமைஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். வழக்கமாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ்லாம் இந்த ஒரு நாபு தான் பார்த்துருப்பீங்க. ஆமாம், இதில் 2 இருக்குது. ஒரு சில ஃபார்மில் 4, 5 கூட இருக்கு. நம்ம கண்ட்ரோலர்ஸ் வந்து எத்தனை பம்ப் வேணாலும் டெக்னிக்கலி கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் இந்த துல்லிய விவசாயம் கரெக்டாக நம்ம பண்ணும்போது இதோட பொட்டன்ஷியல் வந்து 20-25 டன் வரைக்கும் இருக்கும். வணக்கம், நான் பெஞ்சமின், ஃபார்மகனோட ஃபவுண்டர். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் 2500 ஏக்கருக்கு மேலே ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கிறோம். நிறைய நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி நிறைய பேசியிருக்கோம். அந்த விதத்தில் இன்னைக்கு ஒரு புதுமையான விஷயம் நடந்தது. இந்தோனேசிய அரசு கூட ஃபார்மகன் வந்து ஒரு ஒப்பந்தம் இன்னைக்கு காலையில் சைன் ஆகிருந்தது. அந்த மகிழ்ச்சியான விஷயத்தோட இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். சார், ரொம்ப சந்தோஷமான செய்தி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம், எந்த ஃபார்ம்ல இருக்கோம்? நம்ம ஆக்சுவலாக திருச்சி பக்கத்தில், கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இடம் இது. திருச்சி பக்கத்தில் இருக்குது. தோகைமலைக்கு பக்கம், நீங்கள் இந்த பக்கம் பார்த்தாவே தெரியும், அது பக்கத்தில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த ஃபார்ம் இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும் ஒரு வறட்சியான இடம். நம்ம இது வரைக்கும் எடுத்த நிறைய வீடியோஸில் ஒரு சில தான் வறட்சியான இடம், அதில் இதுவும் ஒன்று. இந்த லேண்டில் இருக்கிற புல்லோடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தாவே நமக்கு அது நல்லா புரியும். இதுக்கு முன்னாடி இந்த வறட்சியான இடங்கள் எடுத்த வீடியோஸ்லையும் வாட்டர் சோர்ஸை பற்றி பார்த்துருப்போம். அதில் வந்து வர தண்ணி வந்து 1 இன்ச் 2 இன்ச்சில் அரை இன்ச் தண்ணி தான் வருது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இங்கேயும் போர்வெல் தான் வாட்டர் சோர்ஸ். அந்த போர்வெல்லில் வந்து 2 மணி நேரம் வெயிட் பண்ணால் ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து அரை மணி நேரம் தண்ணி கிடைக்கும். இந்த தண்ணியை வச்சு தான் இந்த கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் ஃபார்ம் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. எவ்வளோ அடி போர் சார்? இப்போ உங்கள் இரிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு 500 அடியில் இருக்குது. நேற்றுக்கு தான் புதுசாக ஒன்று போட்டிருக்கிறாங்க. அது வந்து 900 அடிக்கு போட்டிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற போர் வந்து நான் சொன்ன மாதிரி 2 மணி நேரம் வெயிட் பண்ணால் ஒரு 15லேருந்து 30 நிமிஷத்துக்கு தண்ணி கிடைக்கும். இப்போ இருக்கிற போர் அவங்க ஓட்டி பார்த்தா தான் தெரியும். மேபி அதில் நிறைய தண்ணி வந்தது அப்படின்னா இன்டர் கிராப்பிங் அவங்களால கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இல்லைன்னா இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். சார், இந்த 4.5 ஏக்கர் ஃபார்மில் என்னென்ன மாதிரி கிராப்ஸ் போட்டிருக்காங்க? பிரைமரி கிராப் வந்து கோகனட், தென்னை மரம், டிஜே வெரைட்டி பர்டிகுலராக அவங்க போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்டர் கிராப்பிங்காக இது முருங்கை, காய் முருங்கை. அதுக்கப்புறம் ஃபார்மை சுற்றி பவுண்டரியில் வந்து மகாகனி பண்ணியிருக்கிறாங்க. தென்னைமரம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா பலாமரம் உள்ள வைக்க போகிறாங்க. அது வந்து பெர்மனன்ட் இன்டர் கிராப்பிங்காக இருக்கும். அது ஒரு ஸ்பெசிஃபிக் வெரைட்டி. அது வந்து ரொம்ப டாலாக போகக்கூடிய ஒரு வெரைட்டி. அதை வந்து காய்க்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். பட் டிம்பர் வேல்யூ நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து அதை பெப்பருக்கு க்ரீப்பர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து டிராகன் ஃப்ரூட், ஒரு சின்ன இடத்துல டிராகன் ஃப்ரூட் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது இப்போ தான் யங் பிளான்ட். மேபி இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு அப்புறமா தான் அதோடைய வளர்ச்சி தெரியும். வெரி யங் பிளான்ட். ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே வாட்டர் சோர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 500 அடி டெப்த்தில் இருக்குன்னு நான் சொன்ன போர்வெல். இதுலேருந்து தண்ணி வந்து ஒரு டேங்க்கு கொண்டு போகிறாங்க. ஸோ அங்கே கொண்டு போய் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப வறட்சியான இடம்ன்றதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரிப் இரிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம டிசைன் பண்ணி கொடுத்தது தான் ப்ரெஷர் காம்பன்சேட்டட் ட்ரிப்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் இரிகேட் பண்ணுறாங்க. இவங்க சூஸ் பண்ணியிருக்கிற கிராப்ஸில் வந்து முருங்கை தண்ணிக்கு ஒரு ஃப்ரீக்வெண்ட் இரிகேஷன் கொடுத்தா போதும். ரொம்ப டெய்லி இரிகேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. தென்னை மரத்துக்கு மட்டும்தான் வந்து டெய்லி இரிகேஷன் தேவைப்படும். அவங்க சூஸ் பண்ணியிருக்கிற கிராப்ஸும் வந்து அந்த கிளைமேட், இங்கே இருக்கிற வாட்டர் அவைலபிலிட்டிக்கு ஏத்தாப்புல சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிராகனும் அப்படி தான். அதுக்கு வந்து ரெகுலர் வாட்டரிங் தேவையில்லை. அதே மாதிரி இந்த ஏர் வாட்டர் பேலன்ஸை பற்றி நம்ம பேசுவோம் இல்லையா. இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம்னா 2 பிளாட்டாக பிரிச்சிருக்காங்க. 4.5 ஏக்கர் வந்து 2 பிளாட்டாக பிரிச்சிருக்காங்க. அந்த 2 பிளாட்டுக்கும் நம்ம சென்ஸ் பண்ணி அந்த கரெக்டான ஈரப்பதத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணுற மாதிரியான சிஸ்டம் தான் இங்கே ஒர்க் ஆகுது. அப்போ வந்து ஏற்கனவே இருக்கிற தண்ணி ரொம்ப கம்மி. ஸோ இந்த போர்லேருந்து நமக்கு எவ்வளோ தண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் தான் இரிகேட் பண்ண முடியும். அதனால என்ன சிஸ்டம் போட்டிருக்கிறோம் அப்படின்னா அங்கே ஒரு இரிகேஷன் டேங்க் இருக்குது. அதை நம்ம போய் பார்க்கலாம். அந்த டேங்க்கில் நம்ம எவ்வளோ தண்ணி இருக்குதுன்றதை சென்ஸ் பண்ண, தண்ணி குறையும் போது இது பம்ப் ஆகி இந்த மெயின் வாட்டர் சோர்ஸுக்கு கொண்டு போயிடும். அது மாதிரி இந்த 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் ஓடும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு தண்ணி கொஞ்சமாவது ஊறும். ஸோ அந்த லாஜிக்ஸ்லாம் பில்ட் பண்ணியிருக்கிறதுனால கரெக்டாக அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த தண்ணி ஓடி அந்த டேங்க் வந்து ஓரளவுக்கு எப்பயுமே தண்ணியை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும். ரொம்ப அளவான தண்ணி தேவைக்கு ஏற்றாப்புல நம்ம சிஸ்டம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக யூஸிங் ஐஓடி எவ்வளோ வேணுன்றதை சென்ஸ் பண்ணி சப்ளை பண்ணுறதுனால இன்ஃபேக்ட் நம்ம அந்த டேங்க்கில் போய் பார்த்தாலும் எப்பயுமே தண்ணி ஓரளவுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா ரொம்ப சிக்கனமான அளவில் தான் அங்கே தண்ணி வந்து நம்ம சிஸ்டம் சென்ஸ் பண்ணி பயன்படுத்துது. ஸோ நம்ம பார்த்த போர்வெல்லேருந்து தண்ணி வந்து ஆக்சுவலி இங்கே தான் வருது. இந்த தண்ணி வடிகிற ஸ்பீடை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஒரு ரொம்ப ஹை ஃபோர்ஸ் எல்லாம் கிடையாது. தண்ணியோட அவைலபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இந்த இடத்துல இருக்குது. அது மாதிரி இந்த டேங்கை பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்குது.
இது வந்து அந்த ஆப்டிமல் இரிகேஷன் பண்ணுறதுனால, அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து பக்காவாக பண்ணுறதுனால இந்த தண்ணி ரொம்ப குறையிறது இல்லை. இருக்கிற தண்ணி வச்சு அருமையாக அந்த விவசாயம் நடந்துட்டு இருக்கு. இங்கே வந்து தண்ணி ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ வாட்டர் ஷார்ட்டேஜ் இருந்தும் கிட்டத்தட்ட வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 15-20 நிமிஷம் தான் தண்ணி கிடைச்சாலும் எப்படி வந்து இவ்வளோ தண்ணி சேவ் ஆகுது அப்படின்னா, நம்ம சிஸ்டம் வந்து கரெக்டான ஏர் வாட்டர் பேலன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஓடுது. ஓவர் இரிகேஷன், அண்டர் இரிகேஷன் அப்படின்னு எதுவும் கிடையாது. நீங்கள் எந்த செடியை பார்த்தீங்கன்னாலும் ஹெல்த்தியாக இருக்கும், எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் தண்ணியும் சேவ் ஆகுது. இதுதான் நம்ம குரோட்டானை வச்சு பண்ண முடிஞ்ச சாதனை அப்படின்னா இதைத்தான் சொல்லணும். ஸோ இந்த தொட்டி வந்து ஒரு 7 அடி டெப்த் இருக்கும். கிட்டத்தட்ட இதோடைய கெப்பாசிட்டியில் 99% வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மோட்டர் கட் ஆகிடும். அதுக்கான சென்சர் தான் இது. சார், நம்ம போன வீடியோலாம் பார்த்தோம், பாக்கு மரமாக இருக்கட்டும், தென்னையாக இருக்கட்டும், குழி தோண்டி வந்து வச்சா அதுக்கான க்ரோத் கொஞ்சம் லேட்டாக ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இங்கே பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட 2 அடிக்கு கீழே இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய ரூட்ஸ், வேர்கள் வந்து ஆப்டிமல் நியூட்ரிஷன் அப்டேக் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு அனரோபிக் ஸ்பேஸில் இருக்குது. ஸோ ஐடியலி இந்த ரூட்ஸ் எல்லாம் ஏரோபிக் ஸ்பேஸுக்கு வந்ததுக்கப்புறம் இதோடைய அப்டேக் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து இது நிறைய பேர் பண்ணுறாங்க. ஒரு மேஜர் இஷ்யூ அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் டாப்பில் இருக்கும்போது அதோடைய க்ரோத் டெஃபினட்டாக இதை விட பெட்டராக வரும். அதனால் ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன் ஒரு 3 அடி குழி தோன்றதெல்லாம் ஃபைன். அதில் ஒரு 2 அடியை ஃபில் பண்ணிவிட்டு டாப் 1 அடி வந்து தேவையான நியூட்ரிஷன், அது ஆர்கானிக்கோ இன்ஆர்கானிக்கோ, ஐடியலி ஆர்கானிக் மேட்டர் நிறைய சேர்த்து போட்டுட்டு அதிகபட்சம் ஒரு 1/2 அடி ஃப்ரம் த சர்ஃபேஸ் அந்த லெவலில் வச்சோம்னா இந்த செடியோட க்ரோத் வந்து பெட்டராக இருக்கும். இதில் லேட்ரல்ஸை பார்த்தீங்கன்னா மரத்தை சுற்றி போட்டிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இது எதுக்கு இப்படி பண்ணியிருக்கிறோம்னா, இதுவும் வந்து டிசைன் படி தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மரம் வளரும் போது இந்த மண்ணெல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ரூட்ஸ் வந்து கொஞ்சம் வெளியே போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இரிகேட் பண்ண முடியாது. ஆனால் அங்கே ரூட் ஜோன் இருக்காது. நம்ம அதை பற்றி பலமுறை பேசியிருக்கிறோம். அதனால இந்த மரத்தை சுற்றி அந்த லேட்ரல்ஸை கொண்டு போகிறதுக்கு வேண்டி என்ன லெங்க்த்து தேவைப்படுமோ அந்த லெங்க்த்தை வந்து இப்பயே வச்சு மரத்துக்கு பக்கத்துல சுற்றி விட்டுருக்கோம். மரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை வந்து வெளியே தூக்கி போட்டு. சார், யூஸ்வலாக நிறைய ட்ராகன் ஃப்ரூட் ஃபார்ம் பார்த்துருப்போம், நிறைய இனோவேஷன் பண்ணியிருப்பாங்க இந்த பில்லர் வச்சு சப்போர்ட் கொடுக்கறதில்ல. இங்கே என்னமோ வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம். சரி, இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் மேட்ரு. இந்த பில்லர் போட்டு அதில் ஒரு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்லாம் செஞ்சு அதை பேரிங் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரக்சருக்கு கிரியேட் பண்ணணும். அது காஸ்ட்லி அப்படிங்கிறதுனால எந்த ஃபார்முக்கு போனீங்கனாலும் ஏதாவது ஒரு இனோவேஷன் இருக்கும். அந்த விதத்தில் இங்கேயும் இந்த மாதிரி ஒரு மெட்டல் ஸ்ட்ரக்சர் போட்டு அதில் ஒரு கார் டயரை வெட்டி வச்சிருக்கிறாங்க. ஐ திங்க் குட் இனோவேஷன். ஏன்னா கார் டயர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல். இந்த மெட்டலும் ஐ திங்க் இதை தாங்குற அளவுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஒரு நல்ல இன்னோவேஷன் பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு சின்ன அப்சர்வேஷன் எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராகன் ஃப்ரூட் வந்து டெசர்ட் கிராப் அப்படிங்கிறதுனால நம்ம சொல்லக்கூடிய அந்த ஏர் வாட்டர் பேலன்ஸை விட ஒரு ஜாஸ்தி ஏர் கண்டிஷன், அதாவது அதிகமாக ட்ரையாக இருந்தால் தான் இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதா நான் அப்சர்வ் பண்ணுறேன். பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே ஏர் வாட்டர் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ட்ராகனை பொறுத்த வரைக்கும் மேபி அதை விட கம்மியான மாய்ஸ்சர், ஜாஸ்தி ஏர், அதுக்கேற்றப்பில் இதை கொஞ்சம் ரீகான்ஃபிகர் பண்ணால் இதோட க்ரோத் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி அது வந்து 7 to 8 months கிராப்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், அதுக்கு வந்து க்ரோத் இதோட கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கணும். ஃப்ரூட்டிங்கே வந்திருக்கணும். ஃப்ரூட்டிங் விளாட்னாலும் கண்டிப்பாக க்ரோத் இதோட மச் பெட்டராக இருந்திருக்கணும். ஸோ அந்த ஏர் வாட்டர் பேலன்ஸ் செட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் மாற்றி இதோடைய ஏர் பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தி இருக்கிற மாதிரி பண்ண சொல்லணும். பொதுவாக ஃபார்ம்ஸில் வந்து எர்த் இருக்கிறது இல்லை, இருந்தாலும் கரெக்டாக இருக்கிறது இல்லை. அதனால வந்து பொதுவாக எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு ப்ராப்பர் எர்த்திங், எனி எக்யூப்மெண்ட் ஒரு ப்ராப்பர் எர்த்திங் இருக்கிறது அவசியம். இந்த ஃபார்மில் ஒரு ரொம்பவே எஃபர்ட் எடுத்து அழகான எர்த்திங் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் வந்து பொதுவாக எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் இல்லாமல் ப்ராப்பராக நம்ம எக்யூப்மெண்ட்ஸை நம்ம ரன் பண்ண முடியும். ஸோ எந்த எக்யூப்மெண்ட் ஆட்டோமேஷன் அப்படின்னு எந்த ஃபார்மில் திங்க் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு எர்த்திங் பண்ணிக்கிறது நல்லது. சார், வழக்கமாக நம்ம நிறைய ஃபெர்டிகேஷன் யூனிட் பார்த்துட்டே வரோம். இப்போது அந்த ஃபெர்டிகேஷன் யூனிட்டுகளுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஆக்சுவலாக நம்ம குரோட்டானோட ஃபெர்டிகேஷன் யூனிட்டை பார்த்தீங்கன்னா 2 ஃபார்முக்கு யூனிஃபார்மிட்டி இருக்காது. வழக்கமாக வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு பாட் அவுட் எக்யூப்மெண்ட்டை வாங்கி சப்ளை பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து இன்னோஸாக பண்ணுறதுனால அந்த ஃபார்முக்கு ஸ்ட்ரக்சர், இந்த ஃபார்மோட தேவை என்னவோ அதுக்கேற்றாப்புல நம்ம டிசைன் பண்ணி ஒரு ஃபார்முக்கும் தனித்தனியாக தான் பண்ணுறோம். அதனால் வந்து ஸ்ட்ரக்சர்லி பார்த்தீங்கன்னா இதில் கூட நீங்கள் ஸ்டாண்டர்டாக பார்க்குறது ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த வெஞ்சுரி சிஸ்டம் வழக்கமாக ஒரு அலுமினியம் ஃப்ரேம் பெருசாக போட்டு அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். பட் இந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்றாப்புல அந்த ஸ்ட்ரக்சரை மாற்றி இப்படி கொண்டு வந்துருக்குறாங்க. வெஞ்சுரி வந்து இப்படி இந்த லைனில் கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ ஒரு எல்லாமே கஸ்டம் மேடுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபார்முக்குமே அந்த ஃபார்மோடைய நீடுக்கு ஏற்றாப்புல கஸ்டம் மேடு ஃபெர்டிகேஷன் சிஸ்டம் தான் நம்மளுது. சார், அதே மாதிரி ஃபார்ம் மார்ஷலில் நம்ம நிறைய ஃபார்ம் மார்ஷல் பார்த்துட்டு வரோம். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபார்ம் மார்ஷல் கூட நம்ம பண்ணுறது வந்து அகெயின் ஒரு ஃபார்முக்கும்
ஏத்தாப்புல கஸ்டமைஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். இப்போ வழக்கமாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ்லாம் இந்த ஒரு நாபு தான் பார்த்துருப்பீங்க. ஆமாம், இதில் 2 இருக்குது. ஒரு சில ஃபார்மில் 4, 5 கூட இருக்கு. நம்ம கண்ட்ரோலர்ஸ் வந்து எத்தனை பம்ப் வேணாலும் டெக்னிக்கலி கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் 2 பம்பை கண்ட்ரோல் பண்ணுது. இது வந்து போர்வெல், இது இரிகேஷன் பம்ப். அதனால 2 நாப் இருக்குது. இந்த ஒரு நாபையுமே நீங்கள் வந்து இந்த பொசிஷனில் இருக்கும்போது அது ஃபுல் ஆட்டோமேட்டிக் அட்டானமஸ் மோடில் ஒர்க் ஆகும். இந்த சைடில் வச்சிங்கன்னா மேனுவல், அதாவது இந்த ஆட்டோமேட்டிக் மோடில் இருக்கும்போது ஸ்டார்டர் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. மேனுவலில் வச்சிங்கன்னா இந்த ஸ்டார்டர் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் அந்த 0ல் வைக்கும்போது டோட்டல் ஆஃப், ரெண்டுமே ஒர்க் ஆகாது. ஸோ இது வந்து 2 பம்பை செப்பரேட்டாக வந்து ஒரே கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சார். நார்மலாக வந்து நம்ம எந்த ஃபார்முக்கு போனாலும் அங்கே உள்ள கிராப்பை வந்து நார்மலாக வந்து எவ்வளோ ஈல்டு வருது, துளி விவசாயம் பண்ணால் எவ்வளோ ஈல்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். தக்காளியாக இருக்கட்டும், இல்லை மரவகை பயிர்களான அவக்காடோ, நட்பக் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த ஃபார்மில் முருங்கை வந்து அதிகமாக வந்து பயிரிடப்பட்டிருக்கு. அப்போது துளி விவசாயம் பண்ணும் போது எவ்வளோ மகசூல் வருங்க? வழக்கமாக முருங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு 5-6 டன் ஈஸியாக எடுத்துருவாங்க. அதை விட கம்மியாக எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பட் இந்த துளி விவசாயம் கரெக்டாக நம்ம பண்ணும்போது இதோட பொட்டன்ஷியல் வந்து 20-25 டன் வரைக்கும் எடுக்க முடியும். ஸோ பட் அகைன் நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி ஒரு பிளான்ட்டுக்கு அதுக்கு தேவையான உணவை கொடுத்தா தான் அது நமக்கு தேவையான ஈல்டை கொடுக்கும். ஸோ இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் ஏர் வாட்டர் பேலன்ஸும் நடக்குது, ப்ராப்பர் ஃபெர்டிகேஷனும் நடக்குது. அதனால் இன்ஃபேக்ட் நம்ம அந்த வளர்ச்சியை பார்த்தாவே 6.5-7 மந்த்ஸுக்கு இந்த வளர்ச்சி வந்து டெஃபினட்டாக நல்ல வளர்ச்சி தான். அது மாதிரி நீங்கள் கோகோனட்டை பார்த்தீங்கன்னாலும் இந்த வளர்ச்சியை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, நல்ல வளர்ச்சி அந்த 6-7 மாதம் அப்படின்னு பார்க்கும். அதனால் இந்த ஃபார்ம் என்னுடைய கணிப்பு அந்த 20 டன்னை நோக்கி 20 ரொம்ப எக்ஸப்ஷனலி குட்டாக பண்ணுறவங்க வந்து 25 டன் கூட எடுக்கிறாங்க. பட் அந்த 20 டன்னை டச் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏக்கருக்கு எப்பயுமே நான் எல்லா வீடியோஸ்லையுமே நான் சொல்கிற முக்கியமான விஷயம், இன்டர் கிராப்பிங் பண்ணுங்கள். தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் தயவுசெய்து ஊடுபயிர் பண்ணுங்க. ஏன்னா தென்னை மரத்தோட வருமானம் மட்டுமே பத்தாது. நம்ம வந்து அந்த இருக்கிற இடத்த ஆப்டிமைஸ் பண்ணணும். இவங்க வந்து பிளான்டிங் பண்ண உடனே தென்னை மரம் வச்ச உடனே அதே நாள் முருங்கை வச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பலாமரமும் வைக்க போகிறாங்க. ஸோ ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன், இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த இன்டர் கிராப்பிங் ஒரு நல்ல மெத்தட். இந்த பிளான்ட்ஸோட க்ரோத்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. 6-7 மாதத்தில் அந்த முருங்கையும் சரி தென்னையும் சரி அதோட க்ரோத் வந்து அன்காம்ப்ரமைஸ் க்ரோத் கண்டிப்பாக இருக்குது. இதுக்கான முக்கியமான காரணம் நம்ம குரோட்ரான் பண்ணக்கூடிய ப்ராப்பர் ஏர் வாட்டர் பேலன்ஸ்ட் இரிகேஷன், அப்புறம் ப்ராப்பரான ஃபெர்டிகேஷன். அதனால தான் இது சாத்தியமாகுது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வந்து குயிக்காக வரணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.